ஆண்டோட மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கற்றுக்கொள்ள மீண்டும் இந்த இன்டர்நெட் மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் எனக்கு சந்தோஷம் இருக்கிறது. தேவனுடைய கிருபையில், தேவனுடைய பிரசன்னத்தில், அவருடைய கரங்களில் நீங்கள் அலங்காரமாக இருக்கிறீர்கள். இதனால பிரியமான தேவன் உங்களை நடத்துகிற விதம், தேவன் உங்களை பாதுகாக்கிற அந்த விதம் ரொம்ப அற்புதகரமாக. நீ நினைப்பதை விட, நீ என்ன சிந்திக்கிறாயோ அதை விட மேலாக கர்த்தர் நடத்துகிறார் என்பதை நீ ஒவ்வொரு நாளும் புரிந்து கொள்ள முடியும். காரணம் வசனம் சொல்லுகிறது, நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற ஒரு ஆண்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. நீ நம்புகிறாயா? விசுவாசிக்கிறாயா? நிச்சயமாகவே நிச்சயமாகவே பிரியமான தேவனே, கர்த்தர் பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற காரியம். கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நான் கடந்த வாரத்திலே ஒரு வீடியோவை போட்டிருந்தேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்ன தெரியுமா? ஜபத்தில் நீங்கள் சோர்ந்து போய்விட்டீர்களா என்கிறதான ஒரு காரியத்திலே அதை நான் எழுதி வைத்திருந்தேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் ஜபத்துல சோர்ந்து போய்விடக்கூடாது. தேவனுடைய சன்னிதானத்துல நீ ஜபத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ, உன்னுடைய ஆசை, உனக்கு வருகிறதான நன்மைகள் ஏராளமாக இருக்கு. தேவனுடைய படிச்சு பாருங்க. ஜபித்த தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகிற, நேரத்தை வீணடித்து விடாதீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. இரவு நேரங்களை நீங்கள் அதிகமாய் ஆண்டவரை ஜபிக்கலாம். பகல் நேரம் எவ்வளவோ நேரம் இருக்கிறது. கர்த்தருடைய ஜபத்துல உறுதியாய் தனித்திருங்க. நடக்கும் பொழுது, போகும் பொழுது, வரும் பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்தை, நம்முடைய ஜப வாழ்க்கை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். தேவனாய், yes, there is a power in the prayer. பிரியமான கர்த்தருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். வேத புஸ்தகத்துல அநேகர் ஜெபித்து சோர்ந்து போனவங்க கூட இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சோர்ந்து போனா கூட பிரியமான அவ்வப்பொழுது தேவன் அவர்களை தட்டி உணர்த்துக்கு நீங்கள் பார்க்க முடியும். ஏன் தெரியுமா? ஜபத்தை கேட்கிறவர் ஆண்டவர். 65ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது. மாம்சமான யாவரும் நோக்கி ஜெபிப்பாங்க. அவர் ஜெபிப்பார்கள், ஜெபத்திற்காக காத்திருப்பார்கள். பிரியமானவர்களே, தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஜெபம்தான். ஜெபம் பரலோகத்தை அசைக்கும். தேவனே, ஆண்டவரை அசைக்கக்கூடிய ஒரு ஆயுதம் எது தெரியுமா? ஜெபம். prayer brings victory in your life. உன் வாழ்க்கையில ஒரு வெற்றியை காண வேண்டும் என்று நினைத்தால் ஜெபத்தை விட்டு விடாதே. விட ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்தவ வாழ்க்கை அஸ்திவாரம் என்ன தெரியுமா? ஜெபம்தான். பிரியமான தேவனே, ஆகவே தேவனிடத்திலே உறவாடுகிற அந்த நேரத்தை நீ வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் பொழுது அவன் இந்த வேதவசனத்தை வாசித்து பார்த்து வழக்கப்படுத்தி வைத்துள்ளார். பிதாவோடு கூட தனிமையில நேரத்தை செலவழித்தார். மனிதனுக்கு சுகம் கொடுக்கிறது, அற்புதங்களை செய்கிறது, பிரசங்கிப்பது, இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் தேவனோடு கூட உள்ள தொடர்பை அவர் எப்பொழுதும் உறுதிப்படுத்திக் கொண்டிருந்தார். பிரியமான கர்த்தருடைய நீங்களும் நானும் அப்படித்தான் ஆண்டவருடைய சன்னிதானத்துல அவன் காரியங்கள் நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாலும் சரி, நம்முடைய ஜெப வாழ்க்கை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். வேதத்திலே பரிசுத்தவான்கள் இப்படிப்பட்டதான சந்தர்ப்பங்கள் எல்லாம் அவர்கள் தேவனோடு கூட தொடர்பு வைத்திருந்தார்கள். பாபிலோன் தேசத்திலே அடிமைப்பட்டு போனதான ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் எல்லாம் ஜெபத்திலே ஆண்டவரோடு கூட உறுதியாக இருந்தார்கள். ஆகவே தான் அவர்கள் தைரியமாக வார்த்தை சொல்ல முடிந்தது. என்ன தெரியுமா? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, இந்த சிலைக்கு முன்பாக நாங்கள் விழ முடியாது, வணங்க மாட்டோம் என்று சொன்னாங்க. எப்படி சொல்லியிருப்பார்கள் பிரியமானவர்களே? எப்படி சொல்ல முடியும்? விசுவாசம் உள்ள ஜெப வீரர்கள், ஜெபிக்கிறவர்கள், 3 பேருடைய வாயிலும் ஒரே விதமான வார்த்தைகள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நாங்கள் தொழுது கொடுக்கிற எங்கள் தேவன், நாங்கள் யாரை விசுவாசிக்கிறோம் அந்த தேவன் எங்களை தப்புவிப்பார் சொல்றாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய அவர்கள் எப்படி வாயை திறந்து சொன்னார்களோ அதே விதமாக சம்பவித்தது. என்ன காரணமாக இருக்க முடியும்? அவர்கள் ஜெபிக்கிற ஜெப வீரர்கள். பிரியமான இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட வியாதிகள், இப்படிப்பட்ட போராட்டங்கள் உலகமெல்லாம் தத்தளிக்கும் பொழுது, உலகமெல்லாம் சஞ்சலத்தில் இருக்கும் பொழுது, உலகமெல்லாம் துக்கத்தில் இருக்கும் பொழுது, தேவ பிள்ளையே, நீ
நீயும் நானும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு? நீங்களும் நானும் எந்த மூலையில் இருக்கிறோம் பிரியமானவர்களே? ஜெபிக்கிறதான தேவ பிள்ளைகள் இன்றைக்கு சோர்ந்துமை காணப்படுகிறீர்களா? எத்தனையோ முறை வேதத்தை படித்திருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு ஓமையை கூட தேவன் சொல்லி இருக்கிறார். தேவ பிள்ளை படித்து பாருங்க, உங்களுக்கு புரியும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாமல் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஓமையை கர்த்தர் சொன்னார். ஏன் தெரியுமா? இன்றைக்கும் இந்த நவநாகரிக உலகத்துல தேவ பிள்ளைகள் அதை மறந்து போய்விடக் கூடாது என்பதற்காக கர்த்தர் எழுதி வைத்தார். தேவன் ஆமென். இந்த பரிசுத்த வேதாகமத்துல அதை குறித்து நமக்கு தேவனுக்கு தெளிவெடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அநியாயம் செய்கிற ஒரு நியாயாதிபதி ஒரு ஊரிலே காணப்பட்டார். அந்த ஊரில் இருக்கிற ஒரு விதவை தனக்கு நியாயம் வேண்டும் என்பதற்காக அந்த அநியாயம் காண்பிக்கிற ஒரு இடத்துல போய் நியாயத்தை கேட்கிறார். பிரியமான கர்த்தர்களே, தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஒரு ஓமையாக சொன்னார். அநியாயம் செய்கிற இடத்துல எப்படி நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? பிரியமான கர்த்தர்களே, அநியாயம் செய்கிற இடத்துல நியாயத்தை எதிர்பார்க்க முடியுமோ? அது ஒரு ஏழையான விதவை. கர்த்தர் ஏன் இதை எழுதி வைத்தார் தெரியுமா? ஜெபத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு அன்பான கர்த்தர்களே, அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னோட பைபிள் வச்சிருக்கிறாங்க, நீங்க எடுத்து வாசிக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் பிரியமான இந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொண்டிருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நடக்கும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். காரணம் என்ன தெரியுமா? இதை பேசுகிறவர் ஆமென் நான் அல்ல, தேவனுடைய ஆவியானவர். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்கள் உள்ளான மனுஷனிடத்திலே கர்த்தர் பேசுகிறார். உங்கள் இருதயத்திலே தட்டி எடுப்பும்படியாக, அக்னியை ஊற்றும்படியாக, அபிஷேகத்தை உங்களுக்கு தேவன் தரும்படியாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி செல்லும்படியாக கர்த்தர் இதை உங்களுக்கு சொல்லுகிறதே போல வாசிக்கிறேன். கவனிங்க. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிச்சு பாருங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவளுக்கு ஒரு ஓமையை சொன்னார். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறது. ஒரு நாள் நாம் சோர்ந்து போகக்கூடாது, ஜெபத்தில் சோர்ந்து போகக்கூடாது. பிரியமான கர்த்தர்களை காரணம் என்ன? ஜெபம் என்பது தேவனோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடியது. ஒரு சேட்டலைட் இருந்தாதான் நீங்க செல்போன் உபயோகிக்க முடியும். 24 மணி நேரம் செல்போன் சேட்டலைட் இருந்தாதான் நீங்க செல்போன் மொபைல் போன் உபயோகிக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு சேட்டலைட் இல்லை என்றால் அதை நீங்க உபயோகிக்கப்படுத்த முடியாது. உங்களுக்கு எந்த தொடர்பும் கிடைக்காது. எனக்கு அன்பான கர்த்தர்களே, இன்னொரு புறத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு உங்க நண்பர்கள் நீங்க பேச வேண்டுமானால் சேட்டலைட் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அது தொடர்பு சாதனம். அதே விதமாகத்தான் நீங்கள் ஆண்டவரோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் ஜெபம் மிக முக்கியமானது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை வழக்கப்படுத்த போல நீங்களும் நானும் பிரியமானவர்களே ஜெபத்தை நாம் வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் ஜெபத்திற்கு பதில் தாமதமாக வரலாம். அதனால சோர்ந்து போக கூடாது. அது ஏதோ ஒரு காரணத்திற்காக கர்த்தரை தாமதிக்கிறேன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான கர்த்தரை கவனிகள் வாசிக்கிறேன். 2வது சொல்லுகிறது, ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாக இருந்தான். தேவனுக்கு பயப்பட மாட்டான், மனுஷனுக்கு மதிக்க மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை அதான் நம்ம சொன்னேன், ஒரு அநியாயக்காரன். தேவனுக்கும் பயம் கிடையாது, மனுஷனுக்கு பயப்பட கிடையாது. இப்ப யாருக்கு அவன் பயப்பட போறான்? இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் போய் நியாயம் எதிர்பார்க்கலாமா? ஆனால் வேதம் சொல்லுகிறது கவனிக்க. அந்த பட்டணத்தில் ஒரு விதவை இருந்தாள். அவள் அவரிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற இந்த விஷயத்துல எனக்கு ஒரு நியாயம் வேண்டும் என்று சொல்லி அவனிடத்தில் போய் ஒரு நியாயத்தை கேட்கிறார். பிரியமானவர்களே, உலகத்திலே பல விதமான காரியங்களே அவங்களுக்கு ஒரு நியாயத்தை வைத்துக் கொள்வாங்க. நான் சொல்வதுதான் நியாயம், நான் சொல்வதுதான் சட்டம், நான் சொல்வதுதான் நீ கேட்க. எல்லோருக்கும் ஒரு நியாயத்தை அவர் வைத்துக் கொள்வார்கள். பிரியமானவர்களே, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத வசனத்தில் சொல்லுகிறது என்ன தெரியுமா? பாவம் இந்த ஏழையான விதம் தனக்கு ஒரு நியாயம் வேண்டும் என்று அந்த அநியாயக்காரத்தை போய் கேட்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான கர்த்தர்களே, அதற்காக தேவன் அநியாயக்காரன் சொல்ல விரும்பவில்லை. பிரியமானே, தேவன் நியாயம் அநியாயக்காரனே இப்படி ஒரு காரியத்தை சிந்திக்கும் பொழுது தேவன் நீதி உள்ளவர், நியாயாதிபதியாகிய கர்த்தர். அவர் நம்முடைய விஷயத்துல அவன் அப்படியே விட்டுடுவாரா? அதற்காகத்தான் இந்த ஓமையை கர்த்தர் சொன்னார். ஒரு அநியாயக்காரனே
ஒரு ஏழையான விதவைக்கு ஒரு நியாயத்தை செய்ய நினைக்கும் பொழுது ஆமென், நம்முடைய தேவன் நீதிவரா இருக்கிறவர், நீதியின் சூரியன் அவர். அவர் நமக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா? ஆமென். இந்த ஏழையான விதவை தனக்கு இருக்கிறதா தன் எதிராளிகளிடத்தில் ஒரு நியாயம் வேண்டும் என்று அவனிடத்தில் போய் கேட்கிறார். அங்க என்ன நடக்கும் தெரியுமா? தேவனுக்கு ஸ்தோத்திரம். 4 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. அநேக நாட்களாக ஒரு ஏழை தானே, ஒவ்வொரு விதவை தானே, இவனுக்கு போய் நான் என்னத்தை நியாயம் சொல்றது? பிரியமானவர்களே, இன்றைக்கும் அநேகர் அப்படிதான் பணம் இருக்கிற இடத்துல சப்போர்ட் பண்ணுவாங்க, பணம் இருக்கிற இடத்துல சாய்ந்து விடுவாங்க. ஏழை ஆண்களுக்கு யாரும் துணை நிற்க மாட்டாங்க. பிரியமான தேவர்களே, இன்றைக்கு நடக்குது நாம் பார்க்கிறோம் இல்லையா? எத்தனையோ பிள்ளைகள் அப்படிதான் ஒரு இடத்துல ஒரு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வைத்திருப்பாங்க. உங்க சமுதாயத்தில் பெரிய ஆளா அவங்களோட கைகளை கொத்துவாங்க. ஏன் கிறிஸ்தவ பிள்ளைகள் கூட இன்றைக்கு இவரு பெரிய ஆள், அவருக்கு நல்ல பணம் இருக்குது, அவர் நல்ல விசுவாசி, அவங்க அப்படி, அவங்க ஆலயம் பெருசு, நான் அங்க போறேன். ஆனால் பாவம் ஏதோ ஒரு மூலையில அமர்ந்து கொண்டு அவன் உன் வாழ்க்கைய முன்னேற்றத்திற்காக ஈரமும் பகலும் உனக்காக உபவாசம் எடுத்து தேவனுடைய சன்னிதானத்தில் ஆமென் ஒரு ஏழை ஆமென் தேவனுடைய ஊழியக்காரன் ஒரு மூலையில முடங்கி உனக்காக ஜெபித்திருப்பான். நீ முன்னுக்கு வர வேண்டும் என்று அவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஜெபித்திருப்பான். யாரும் வரும்பொழுது பிரியமானவர்களே, அந்த ஊழியக்காரன் நீ காலை வாரி விடுவாய். அது பெரிய ஆலயம், அது பெரிய ஒரு பெரிய ஊழியக்காரன் அங்கே போகிறேன். ஆனால் அந்த ஏழை ஊழியக்காரன் உனக்காக ஜெபித்து அவன் ஆண்டுடைய சமயத்தை உனக்காக மன்றாடினானே, அவனை சிந்தித்து பார்த்துக்கிறாயா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பெரிய பெரிய ஆலயங்களை நோக்கி போகிறதா தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒன்று சிந்திக்க வேண்டும். நீ கர்த்தருக்குள் எப்படி இன்னைக்கு வழி நடத்தப்பட்டாய்? ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, உன்னை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். எபிரேயர் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், அவர்கள் விசுவாசத்தை பின்பற்ற வேண்டும். அவர்கள் துக்கத்தோடு கூட அல்ல, அவர்கள் சந்தோஷத்தோடு கூட ஊழியத்தை செய்யும்படியாக அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Because they have prayed for you. உனக்காக ஜெபித்திருக்கிறார்கள், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஜெபித்திருக்கிறார்கள். நீ கீழாக போகக்கூடாது, நீ மேலாக வர வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறார்கள். இன்னைக்கு மேலா வந்துட்ட பிற்பாடு அந்த ஊழியக்காரனுக்கு எதுவுமே தெரியாது. நான் போகிற பெரிய இடத்துல இருக்கிறதா நல்லா தெரியும், எல்லாம் தெரியும் நினைக்கிறாயா? எனக்கு அன்பான கர்த்தர்களே, என்னுடைய ஊழியத்தில் ஒரு காரியம் நடந்தது நான் சொல்ல விரும்புகிறேன். குடித்து வெறுத்து ஒரு மனுஷனுக்கும் வேண்டப்படாதவனாக ஒருவன் ரோட்டில் மதிமயங்கி போய் கிடந்தான். ரோட்டில் மதிமயங்கி போய் கிடந்தான். திருமணமாகாத ஒரு மனுஷன், ஒரு பையன், எல்லா கெட்ட பழக்கங்களும் அவனுக்கு இருந்தது. அன்றைக்கு அவங்க தாய் கூட இவனை ஏதா பெற்ற, இவனை எதுக்காக நான் பெற்றெடுத்தேன் எனக்கு தெரியல, இப்படிப்பட்ட ஒரு குடிகாரனாக இருக்கிறானே என்று சொல்லி அவனை புறக்கணித்தாங்க. சகோதரர்கள் எல்லாம் அவனை புறக்கணித்தாங்க. இவன் ஒருத்தன் இப்படி பண்றாயா? இவன் மூத்தவன் நல்லா இருக்கிறான். அவன் மூத்தவன் அதுக்கு மேல குடிச்சு விட்டு அவன் வீட்டுல சொல்ல மாட்டான், தெரியாம மறைஞ்சு போயிடுவான். இந்த இளைவனும் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பகரகமாக குடித்து விட்டு ரோட்ல படுத்து கிடப்பான், சண்டை போட மாட்டான், அப்படியே விழுந்து கிடப்பான். என்ன நடந்தது தெரியுமா? அவங்க தாயாரை யாரோ ஒரு முறை ஏதோ சொல்லிவிட்டு அவர்களை என்னுடைய சபைக்கு அழைத்து கொண்டு வந்தாங்க. அவளுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். பிரியமான கர்த்தர்களே, அவர்கள் மேல் ஒரு அசுத்த ஆவி அவர்களை விட்டு போனது. அவங்க சந்தோஷத்தோடு ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு, ஐயா ஒருவேளை என் மகனுக்கும் அப்படித்தான் இருக்கும், எங்க வீட்டுக்கு வாங்க சொல்லி அழைத்தாங்க, நாங்கள் வீட்டுக்கு போகணும். அப்பொழுது போகும்போது தான் இந்த விஷயத்தை அவங்க சொன்னாங்க. நான் பார்த்தேன். அவனுடைய பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை தேவனே, காரணம் அநேகருக்கு பார்க்கிறார்கள். அவன் என்ன செய்யலாம் தெரியுமா? குடித்து விட்டு தன்னை தானே மதிமயங்கி அறியாதனை போய் கிடந்தார். நான் அவனை பார்த்து, சகோதரி ஆண்டவரை நேசிக்கிறேன் சொல்லி கர்த்தர் வார்த்தை சொல்ல ஆரம்பித்தேன். பிரியமான கர்த்தர்களே, குடித்து வெறித்து உலகத்தை மறந்து தான் ஏனோ வாடுகிறேன் சொல்லி ரோட் சாலை ஓரத்தில் படுத்து கிடந்த அவனை யாரும் வேண்டாதவனாக கிட்ட போக முடியாது நாட்டம் எடுக்கக்கூடிய ஒரு சாக்கடை விழுந்து படுத்தக்கூடிய ஒரு மனுஷன் கர்த்தர் இப்படியே மனம் நிறைகிறார்கள். கர்த்தர் சித்தம் கொண்டார்கள்.
அவனிடத்தில் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். நானும் என் மனைவியுமாக சேர்த்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவரே, இவனுடைய நிலைமைக்கு ஒரு மாற்றம் கொடுங்க, இவனுக்கு ஒரு நிலைமைக்கு மாற்றம் கொடுங்க. இவன் இப்படிப்பட்ட வேதனையில சாக்கடையிலே கிடக்கிறது. ஆண்டவரே, உனக்கு சித்தம் கிடையாது. நான் வேதம் படித்திருக்கிறேன். ஆண்டவரே, உனக்கு சித்தம் உண்டு. இப்படிப்பட்ட மனிதர்கள் திரும்ப வேண்டும். பாவத்தில் விழுந்து கிடக்கிற இவன் திரும்ப வேண்டும் என்று சொல்லி குடும்பத்தில் நாங்கள் அநேக நேரம் சென்று நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாங்க. குடித்து வெறித்து மதிமயங்கி கிடந்த அவனை ஆண்டவர் தொட ஆரம்பித்தாரு. அநேக நாட்களாக குடித்து குடித்து அவன சரீரத்தில் இருக்கிற குடலெல்லாம் வெந்து போயிடுச்சு. அதனால வயிற்று வேதனை தாங்க முடியல, துடித்து கொண்டிருந்தாங்க. அவங்க தாய் எனக்கு போன் பண்ணாங்க, ஐயா தயவு செய்து கொஞ்சம் வாங்க, சீக்கிரமாக. நாங்கள் ஓடி போன அவளுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் அற்புதம் செய்தார். அவனுடைய வேதனைகள் எல்லாம் மறைய ஆரம்பித்தது. அவனுடைய குடியின் ஆவி அவனை விட்டு போயிடுச்சு. அவன் அப்படியாக ஆண்டு சமூகத்தில் அவன் ஒரு நாள் சொன்ன, ஐயா நான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். தைரியத்தோடு கூட அவன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனால அவனை நான் ஆண்டவர்களாக வழி நடத்த ஆரம்பித்தோம். கர்த்தர் வார்த்தைகள் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். திருமணம் நடந்தது. நல்ல ஒரு மனைவியை கற்றுக் கொடுத்தாரு. ஒரு கிறிஸ்தவ பெண் பெண்ணையை கற்றுக் கொடுத்தாரு. பிரியமான கற்றுப்படு கொஞ்ச நாட்கள் ஆனது. அவங்க தாய் மரித்து போனாங்க. இந்த சகோதரனும் என்ன செய்தான் தெரியுமா? பிரியமான கற்றுப்படு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஜெபிக்கிறதை அவன் தடை செய்ய ஆரம்பித்தார். மனைவியோடு சேர்ந்து, என் மனைவி ஒரு பெரிய சபைக்கு போகுதுயா, அங்க பெரிய ஊழியக்காரங்க, அவங்க அப்படி பண்ணுகிறாங்க, இவங்க இப்படி பண்ணுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் போக ஆரம்பித்தார். பிரியமான கர்த்தர்களே, உன்னை நடத்திருந்த ஊழியக்காரனை மறந்து விட்டாய். எனக்கு அன்பான கர்த்தர்களே, உனக்காக நீ எப்படி இருந்தாய்? அன்றைக்கு அந்த பெரிய ஊழியக்காரர்கள் சபைகள் வந்து உனக்காக ஜெபித்தார்களா? அவர்கள் வந்து உனக்கு திருமணத்தை நடத்தி கொடுத்தார்களா? உன் குடும்பத்தை இந்த அளவுக்காக பாதுகாத்து வந்தார்களா? எதுவுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கு நீ சொல்லுகிறாய், அவர்கள் எனக்கு பெரியவர்கள் என்று சொல்லி போகிறாய். எனக்கு அன்பான கர்த்தர்களே, தேவனுக்கு ஸ்தோத்திரம். உனக்காக பிரயாசத்தோடு கூட உனக்காக தேவனுடைய சன்னிதானத்தில் அவன் அன்றாடம் தினமும் ஜெபிக்கிற பிள்ளைகள் கர்த்தர் கேட்பார் என்பதை நீ மறந்து விட்டாய். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பிரியமான சகோதரன் மீண்டும் மறுபடியுமாக தன் விசுவாசமே கேள்விக்குறியாய் மாற்றப்பட்டவனாக தேவனுக்கு ஸ்தோத்திரம் பழைய நிலைமையில் இருப்பதாக நான் அறிந்திருக்கிறேன். ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? இந்த ஏழை விதவை ஒரு அநியாயம் செய்கிற இடத்துல போய் ஒரு நியாயத்தை கேட்கிறாய். அநியாயம் செய்கிற இடத்துல போய் நியாயத்தை கேட்கிறாய். விடவில்லை. ஒவ்வொரு நாளும் அந்த அநியாயக்கார இடத்துல போய், அந்த நியாயாதிபதி இடத்துல போய், எனக்கு நியாயம் சொல்லுங்க, எனக்கு நியாயம் சொல்லுங்க, என் விஷயத்திலே ஒரு நியாயத்தை காண்பீங்கள். என்ன காரணம்? தேவன் எதற்காக சொல்லுகிறாரு? ஜபத்துல நீ சொர்ந்து விடக்கூடாது. ஜபத்துல ஆண்டோட சஞ்சாரத்துல நீ மீண்டும் 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 ஜபித்திருக்கிறான். நீ தொடர்ந்து ஜபிக்கலாம். பிரியமானவர்களே, தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை நீ நினைக்கிறான், ஐயோ என் ஜபம் கேட்கப்படலையா? ஒருவேளை நான் ஆண்டவரத்தை கேட்க ஆண்ட சித்தத்தின் பிரகாரமா நாங்க கேட்கலையா? கர்த்தர் எனக்கு செய்ய விரும்பலையா? இப்படியெல்லாம் சில காரியங்கள் உனக்கு தோன்றும். பிசாசு சில நேரங்களே உன் ஜபத்தை நீ அதெல்லாம் பண்ணிட்டு போய் அவன்கிட்ட போய் கேட்கிறியா? நீ இப்படிப்பட்ட பாவம் செஞ்சிருக்கிறியா? நீ போய் இப்ப அவன்கிட்ட போய் கேட்கிறியா? அவர் உனக்கு செவி கொடுக்க மாட்டாரு, அவர் உனக்கு ஒன்றும் செய்ய மாட்டாரு. நீ சும்மா ஜாமனி இப்படிதான் சோர்ந்து போவேன் என்பதெல்லாம் பிசாசு ஒரு புறத்தில் இருந்து உனக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை புகுத்தி கொண்டே இருப்பார். எப்பொழுதுமே நம்முடைய சரீரத்தில் பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளான மனுஷனிடத்திலும் நம்முடைய வெளிப்புறத்தோட்டத்துக்கு எப்பொழுதும் ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். உள்ளான ஆவியான மனுஷன் சொல்லுவான், கர்த்தரை கேட்கிறாரு, கர்த்தரை விரும்புகிறான்னு சொல்லி. ஆனா வெளியில் இருக்கிற மனுஷன் சொல்லுவான், இல்லை பிசாசு சொல்லி கேட்டு நடப்பான். மாம்சமானதை அவன் முக்கியத்துவப்படுத்துவான். ஆனால் உள்ளான மனுஷன் ஆவியான மனுஷன், அவன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முதல் முக்கியத்துவம் கொடுப்பான். எனக்கு அன்பான கர்த்தர்களே, இந்த ஏழை விதவை அவனிடத்தில் வெகு நாள் வரைக்கும் விண்ணப்பம் செய்தார். எவ்வளவு நாள் என்று சொல்லுகிறேன், ரொம்ப நாட்களாக அவள் சொல்லி அவள் அந்த நியாயாதிபதிக்கு எனக்கு ஒரு நியாயம் செய்ய கேட்டிருப்பாள். என்ன நடந்தது தெரியுமா? பிரியமான கர்த்தர்களே, தேவனுக்கு சொந்த வைத்தாவசம் வாசிக்கிற பாருங்க. இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறபடினார், இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார் வேதம் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, வேப்ப பாரத்தை தொந்தரவு பண்றானே,
இவனோட ஒரு பெரிய கஷ்டமா போச்சு, இவனோட பெரிய வம்பா போயிடுச்சு. எப்ப பாரு வந்துடுறானே, காலை எடுத்து வந்துடுறானே. சரி பரவாயில்ல போட்டோம், நான் இன்னைக்கு அவனுக்கு ஏதாவது நியாயம் சொல்றேன். தனக்குள்ளே அவன் சொல்லிக் கொண்டான் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. அநியாயம் செய்கிற இடத்துல கவனிங்க, ஏனென்றால் இவன் தொந்தரவு செய்கிறான், எப்பொழுதும் என்னை நோக்கி எடுத்து வந்து விடுகிறான். இனிமே அவனை நான் அலட்ட வேண்டாம், இனிமே அவனுக்கு நான் ஏதாவது செஞ்சிருந்தேன் என்று அவன் ஒரு தீர்மானம் பண்ணினான். எனக்கு அன்பான கர்த்தருடைய தேவன் சிந்தித்து பாருங்கள், உன்னை அவர் அலட்டுபடியாக செய்கிறவர் அல்ல, அநியாயக்காரன் அலட்டிக் கொள்ளுகிறதான சந்தர்ப்பத்தில் தள்ளப்படுகிறார். ஆனால் தேவன் அலட்டிக் கொள்ளுகிற அளவுக்கு உன்னை கொண்டு போவீர்கள். உன் ஜெபத்தை கேட்கிறார். தானியேல் என்கிற ஒரு மனுஷன் 21 நாட்கள் உபவாசம் எடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தார். முதல் நாள் ஜெபம் பரலோகத்துக்கு எட்டினது. ஆனால் 20 நாட்கள் வரைக்கும் இந்த தானியேல் விடவில்லை. ஜெபிக்க 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 அவன் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒவ்வொரு நாளும் முழங்கலிட ஆரம்பித்தான். தேசத்திலே சட்டம் கடுமையாக இருந்தது. இன்றைக்கு அப்படி கிடையாது பிரியமானவர்களே. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அநேகர் இடத்தை கேட்கிறாங்க, ஐயா அரசாங்கம் இப்படி சட்டம் போட்டுருக்குது, நம்ம யாரும் ஆலயத்தை போக கூடாது, நம்ம யாரும் அங்க போய் ஜெபம் பண்ணக்கூடாது எல்லாம் போட்டிருக்கிறாங்களே. உண்மைதான் பிரியமானவர்களே, அவர்கள் ஜெபிக்க கூடாது என்று தடை போடவில்லை. ஒரு இடத்திலே ஒன்றாக கூடாதீர்கள், நோய் உங்களுக்கு வந்துவிடும், மற்றவர்களுடைய ஒருவர் மூலமாக இன்னொருக்கு பரவிடும். ஆகவே தற்காலிகமாக டெம்பரரியாக நீங்கள் பிரிந்திருக்க வேண்டும், தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நீ ஏன் தனிமையை ஆண்டவரை ஜெபிக்க முடியாதா? நீ தனிமையில் இருக்கும்பொழுது ஆண்டவரோடு உறவாட முடியாதா? பிரியமான கர்த்தர்களே, பிதாவாகிய தேவனிடத்திலே இயேசு கிறிஸ்து ஆமென் ஒலிவு மலையிலே சென்று பிதாவோடு தனிமையிலே உறவாடினார். அவரே அதை செய்திருக்கும் பொழுது ஏன் உன்னால செய்ய முடியாதா? நீ ஜெபிக்க முடியாதா? சட்டத்தை மீறி நினைக்கிறாயா? சட்டம் கடுமையாக இருக்கும். தானியேல் என்ன செய்தான் தெரியுமா? தானியேலுடைய காலத்துல அவன் ராஜா சொல்லியிருந்தான், நேபுகாத்நேச்சார் சொல்லியிருந்தான், அவன் எழுப்பியிருக்கிற அந்த சபையை தவிர வேற எதையும் வணங்க கூடாது என்று சொல்லியிருந்தான். அப்படி சொன்னால் விசுவாசத்தில் ஒரு சோதனை வந்தது. அவன் எழுப்பியிருக்கிற சிலையை வணங்கும்படியாக சொன்னான். ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது. அவங்க சிலை வணங்க சொல்ல, அவங்க எத்தமா சொல்றாங்க, தனிமைப்படுத்துங்கள் சொல்கிறாங்க. ஒரு நாள் வரும் நீங்கள் அனுமானுடைய ஆலயத்தில் போய் நாம் மீண்டும் தெய்வத்தை ஆராதிக்க முடியும். இப்படிப்பட்ட கொரோனா வைரஸ் விட்டு போகும் பொழுது, அவன் தேசத்தை அகற்றப்படும் பொழுது, நீங்கள் நானும் தைரியமாய் அன்று சொர்க்கத்தில் எல்லாரும் கூடி ஆராதிக்க முடியும். தீர்க்க தரிசனங்கள் வேதத்தில் இருக்கிறது. ஆமோஸ் புஸ்தகத்தில் வாசிக்கப்படுது, நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஆராதனைகள் நிறுத்துகிற நாள் வரும். பண்டிகை நாட்கள் நிறுத்தப்படுகிற நாள் வரும். வசனம் கேட்கக்கூடாத ஒரு நாள் வரப்போகிறது. எல்லாம் வேதம் மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் நானும் ஜெபத்தில் மிக உறுதியாக இருக்க வேண்டும். போராடி ஜெபிக்க வேண்டும். பழைய பணம் வாசிக்கிறேன் இல்லையா? யாக்கோபு இரவெல்லாம் போராடினான், தேவனோடு போராடினான். யாரிடத்தில் போராடுங்கள் என்று அவனுக்கு தெரியல. பொழுது விடியும் வரைக்கும் போராடி ஜெபித்தான், விடவே இல்லை. நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழி நான் உன்னை விடமாட்டேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணான். நீங்க அப்படி ஜெபம் பண்றீங்களா? அப்படி ஜெபிக்கலாம். தேவனே வந்தா வரட்டும், நான் ஏதாவது ஜெபம் பண்றேன், அவர் கேட்டா கேட்கட்டும், கேட்காம போட்டோம். இப்படி அல்லவா நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். தான் நினைக்கிறாங்க. எனக்கு அன்பான கட்டி நான் ஜெபம் பண்றேன், அவர் கேட்டா கேட்கட்டும், கேட்காட்டா போட்டோம், அவ்வளவுதான் என்னுடைய கடமை, நான் ஜெபம் பண்றேன். பிரியமான கர்த்தர்களே, முறுமுறுக்கிறாயா? கொரோனா வைரஸ் இன்னும் 2 மாசம் 3 மாசம் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. ஜனங்கள் கூட்டிட்டு தானே இருக்கிறாங்க. குறைஞ்ச பாடுகளே என்ன ஆண்டவன் ஜெபத்தை கேட்கலையா? என்ன வருகிறதா? இப்படி பிரியமான கர்த்தர்களே, தேவனுக்கு ஸ்தோத்திரம். 20 நாட்கள் ஜெபித்த தானியேலுக்கு பிரியமான கர்த்தர் தேவனை பார்த்து சொன்னாரு, என் பிரிய புருஷனாகிய தானியேலே என்று அழைத்தார். பல மாறை பொருள்களை கர்த்தருக்கு வெளிப்படுத்தி கொடுத்தாரு. தேசத்தில் கடுமையான சட்டங்கள் எல்லாம் வந்த பொழுது இந்த தானியேலை விசேஷித்த ஒரு ஆவியினால் நிரப்பி அவனை கர்த்தர் வேறு இடத்தை காண்பித்தார். There is a uniqueness in his life. அவனுடைய வாழ்க்கையில ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு வாழ்க்கை அவன் தானியேல் வாழ்ந்து காண்பித்தான். பிரியமானவர்களே, அவனுடைய ஜெப வாழ்க்கை அவனை அப்படி நடத்தினது. அவனுடைய பரிசுத்தமான வாழ்க்கை அவனை அப்படி நடத்தினது. ஜெபிக்காதவனுடைய வாழ்க்கையை எதிர்பார்க்க முடியாது. பிரியமான கர்த்தர்களே, யாக்கோபு இரவெல்லாம் ஜெபித்தான். பொழுது விடியும் பொழுதுதான் காலை அதிகாலையிலே
தன்னோடு கூட யுத்தம் செய்கிறவர் யார் என்பதை அவன் புரிந்து கொள்ளபடியாக அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க. இவ்வளவு நேரம் இடத்துல போராடினீங்களே, என்னை ஆசீர்வதிங்க. அப்படிதான் கர்த்தர் அவனை பார்த்து கேட்டாரு, யாக்கோபே, இரவெல்லாம் போராடினாய், நீ மனுஷனிடத்திலும் தேவனிடத்திலும் நீ தயவு பெற்றிருக்கிறாய். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான கட்டுப்படை அதுக்கு பிற்பாடாக ஆண்டவருடைய ஆசைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்க நீங்கள் பார்க்க முடியும். இந்த பேர் என்னன்னு கேட்கிறாரு. ஒரு காலத்தில் ஏதோ ஒரு தவறின் மூலமாக ஏமாற்றினவன் கடைசியாக தன் பேரை சொல்லுகிறான், யாக்கோபின்னு சொல்லுகிறான். கர்த்தரவனை ஆசீர்வதிக்கிறேன், நீ உன்னுடைய பேர் யாக்கோப் அல்ல, நீ உன்னை இஸ்ரவேல் அழைக்கப்படுவார்னு சொல்லி அந்த ஜெபிக்கிற யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். பிரியமானங்கள், தேவனுக்கு மகிமை உண்டாட்டம். 20 நாட்களாக ஜெபித்தார். 21ஆம் நாள் அந்த ஜெபத்தை தேவனிடத்தில் கொண்டு போக முடியாதபடிக்கு வானமண்டலத்தில் காணப்படுகிற பொல்லாத சேனைகள் துரைத்தனர்கள் அந்த ஜெபத்தை தடுத்து நிறுத்தினது. அந்த ஜெபத்தை தடுத்து நிறுத்தினது. தானியேல் தன் ஜெபத்தை விடவே இல்லை. அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். பிரியமான கர்த்தருடைய கடைசியாக அவன் ஜெபத்தை கொண்டு போகும்படியாக தேவதூதர்கள் இறங்கி வந்தாங்க. கபிரியேல் தேவதூதன் இறங்கி வந்தான். மீகாவேல் தேவதூதன் இறங்கி வந்தான். தானியேலுடைய ஜெபத்தை கேட்க பிரியமானவர்களே, அதை கொண்டு ஆண்டவரிடத்தில் சேர்க்கும்படியாக எனக்கு அன்பான கர்த்தருடைய சிந்தித்து பாருங்க. ஜெபிக்கிற தேவப்பிள்ளையோட வாழ்க்கை எப்பொழுதும் ஆசீர்வாதமா இருக்கும். இன்றைக்கு என்னை கேட்கிற தேவப்பிள்ளை கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்ய போகிறேன். யாருக்கு? ஜெபிக்கிறவர்களுக்கு. பிரியமான கர்த்தர்களே, நீ இன்னைக்கு ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறாயா? ஐயா, எனக்கு ஜெபம் தெரியலன்னு சொல்றியா? பிரியமான கர்த்தர்களே, இன்னைக்கு உலகத்துல அநேக கிறிஸ்தவன் சொல்றாங்க, ஆனா ஜெபம் கூட தெரியாது. ஆமா, உண்மையான காரணம் எப்படி? சில பிள்ளைங்க வரைக்கும் சோத்திரம் சோத்திரம் சொல்லிட்டு பிடிச்சிருவாங்க. பரவாயில்ல, அதுவாக செய்யறாங்களே, அதை சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஜெபம் என்பது ஆண்டவரோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடியது. எப்படி உள்ள நண்படத்தில் பேசுகிறாய் அதே விதமாக பேசணும். சுத்த தமிழ்ல நீங்கள் கிராமட்டிகளாக பேசணும்னு சொல்லவில்லை. தேவனே, உன் மொழி எதுவோ, உன் பாஷை எதுவோ, நீ ஆண்டவர் நோக்கி கூப்பிடலாம். தேவனே, ஒரு தமிழ்நாட்டில் வசிக்கிற ஒருத்தரை போயிட்டு ஒருவர் நீங்க அடிப்பிட்டானா அவன் அம்மா என்று தான் கதறுவான், மம்மி என்று கதற மாட்டான். தேவனே, அம்மா என்று கதறுவான். காரணம் அவனுடைய மொழி அது. அப்பா என்று கதறுவான். பிரச்சனை வரும்படுது. அதே விதமாகத்தான் தேவனிடத்தில் பிரியமானவர்களே, நீ ஆண்டவரிடத்திலே தெய்வமே என்று சொல்லி கூப்பிடப்படுது. கர்த்தர் இறங்கி வருவார். கர்த்தர் அற்புதம் செய்வார். காரணம் நீ அவளுக்குள்ள விசேஷித்தமானவள், நீ அவருக்குள்ள விசேஷித்தமானவள். நீ கர்த்தரை கைவிட மாட்டான். தேவனுக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே பல சம்பவங்கள் பார்க்கப்படுது. பிரியமானவர்களே, அவன் 12ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்துச்சு? இந்த விதவை எப்பொழுதும் என்னை தொந்தரவு செய்தபடினால் இவன் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவனுக்கு நியாயம் செய்ய வேண்டும் தனக்குள்ளே சொல்லி கேட்டான். பின்னும் 6ஆம் வசனத்தை கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் இன்றைக்கு சொன்னது உங்கள் வார்த்தை என்ன தெரியுமா? அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். Yes, keep it in mind. என்ன சொன்னார் அவரு? தனக்குள்ளே ஒரு வார்த்தை சொல்லிக் கொண்டார், இவள் இனிமே என்கிட்ட வரக்கூடாது, இனி இவள் வந்து என்னை அலட்டக்கூடாது, இவளுக்கு ஒரு நியாயத்தை நான் செய்ய போகிறேன். அவன் என்று தனக்குள்ளே ஒரு தீர்மானம் வைத்தான். எனக்கு அன்பான கர்த்தர்களே, அநீதி உள்ள ஒரு மனுஷனை இப்படி ஒரு தீர்மானத்தை எடுப்பாரானால் நீதி உள்ள தேவன் உன் விஷயத்திலே சும்மா இருப்பாரா? நீதி செய்கிற தேவன் உன்னை விட்டு விடுவாரா? பிரியமான கர்த்தர்களே, சிந்தித்து பாருங்கள். இவ்வளவு நாட்களை நடத்தினாரே, இவ்வளவு நாள் உன்னை தாங்கினாரே, உன் தாயின் கல்வியை சுமந்து கொண்டு வந்தாரே, உன்னை நான் சுமப்பேன் என்று சொன்னாரே, தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தால் உன்னை கழுவி எடுத்தாரே, உன்னை கொண்டு வந்து நீதிமான்கள் சபையிலே கர்த்தர் வைத்தாரே, அவர் உன்னை விட்டு விடுவாரா? தேவனே, உன்னை ரட்சிக்கும்படியாக ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் ஏற்படுத்தினாரே, உன்னை பரலோகவாசியாய் மாற்றும்படியாக, தேவனுடைய மகளாக மாற்றும்படியாக, உனக்கு சொந்தபடியாக ஒரு மனுஷனை கர்த்தர் ஊழியக்காரனை ஏற்படுத்தினாரே, அவர் உன்னை விட்டு விடுவாரா? அல்லது அந்த ஊழியக்காரன் செய்த ஜெபத்தை தான் கர்த்தர் புறக்கணித்து விடுவாரா?
பிரியமான கர்த்தர்களே, நியாயாதிபதியாகிய தேவன் அவர், நீதி செய்கிற தேவன் அவர். ஒரு நாள் நம்ம இடத்துல அநீதி கிடையாது தேவர்களே, பொய்யறியாத தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான கர்த்தர்களே, தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த பகல் காலை நீங்கள் அதை சிந்திக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் தான் சொன்னாரு, நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். Yes, dear brother, think of a moment. நீ இதுவரைக்கும் வாழ்க்கையில் அனுபவித்தது சுகம், நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், நான் நடத்தி வந்த விதம். எத்தனை படிக்க அந்த படிப்பு கிடையாது, அந்த கல்வி கிடையாது, உனக்கு நல்ல தாய் தகவல்மார்களை கொடுத்தது கிடையாது. இதுவரைக்கும் கர்த்தர் உனக்கு எல்லாமே ஆசீர்வாதமாக எடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு இந்த அளவு நீ வந்திருக்கிறாயானா, இந்த பொசிஷன் நீ இருக்கிறாயானா, பிரியமான கர்த்தர்களே, அது உன்னுடைய சொந்த திறமையினால் அல்ல. பிரியமான கர்த்தர்களே, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உண்மை வைத்த ஈவு, கர்த்தர் உனக்கு பாராட்டின தயவு, தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் உனக்கு நீதி செய்ய போகிறேன், நான் உனக்கு நியாயம் செய்ய போகிறேன். எவ்வளவு தூரம் நீ போகிறாய், எவ்வளவு வெகு தூரத்தில் இருக்கிறாய் பிரியமான கர்த்தரை பார்க்கிறார். எனக்கு அன்பான கர்த்தர்களே, வேதத்துல அநேகர் இப்படிப்பட்டதான காரியங்களை தங்களுக்கு நடந்தது இவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு முறை கவனிங்கள், வேத புத்தகம் கடந்த முறையும் சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக எழுப்பிடப்பட்டது. மோசே ஆண்டவரிடத்தில் போய் முறையிடுகிறார், ஆண்டவரே தெய்வமே, இவர் எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறார்கள். அவன் ஆண்டவரிடத்தில் வெகு நேரம் விண்ணப்பம் செய்கிறார். எனக்கு அன்பான கர்த்தர்களே, ஆண்டவரே நீ எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீரே, கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொன்னீரே, எங்கே அது கானான் தேசம்? நான் எப்பொழுது அதை சோதரிக்க முடியும்? எப்பொழுது போக போகிறேன்? நீ என்னோடு பேசுகிறீர், அக்னி ஸ்தம்பமாய் பேசுகிறீர், மேக ஸ்தம்பமாய் பேசுகிறீர். உம்முடைய நாமம் மகிமையுள்ள நாமம், வல்லமையுள்ள நாமம். உம்முடைய மகிமைக்கு முன்பாக நான் நிற்க முடியாது. நீ எனக்கு உம்முடைய மகிமையை காண்பித்து எல்லாம் சொன்னார். கடைசியாக ஒரு விண்ணப்பத்தை வைத்தார், அந்த கானான் தேசம் மட்டும் எனக்கு காட்டிடுங்க. ஆனா கர்த்தர் எடுத்து சொன்னாரு, மோசே மோசே, அதை பற்றி நீ என்னிடத்தில் பேச வேண்டாம், அதை பற்றி இடத்தில் பேச வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார். ஆசித்து பாருங்கள் பிரியமான, என்ன புத்தகம் 21ஆம் அதிகாரத்துல ஆமென், ஏன் அது கர்த்தர் சொன்னார் நீங்க புரிந்து கொள்ள முடியும். பிரியமான கர்த்தருடைய தேவ மனுஷனாகிய மோசே ஆண்டவரிடத்தில் விண்ணப்பத்தை வைக்கப்படுது. கர்த்தர் சொன்னாரு, I am sorry my dear son Moses, நீ அதை குறித்து என்ன பேச வேண்டாம். ஆமென். மோசே அவருடைய சோர்ந்து போயிருப்பான், என்ன ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு, அதை பத்தியே பேசலாம் சொல்லிட்டாரு என்று சோர்ந்து போயிருக்காங்க. அந்த சொல்லு வார்த்தையை பார்த்து நீங்க புரிந்து கொள்ள முடியும். ஜன இடத்துல போய் சொல்லுறான், உங்களுக்காக நான் ஆண்டவர்கிட்ட பார்த்து பேசுறேன், உங்களுக்காக நான் ஆண்டவரிடத்துல போய் விண்ணப்பம் பண்ணேன். ஆனா கர்த்தர் சொன்னாரு, அவர் மேல கோபமா இருக்கிறாரு, ஆண்டவர் மேல கோபமா இருக்கிறாரு, என்னை அங்கே அனுப்ப மாட்டேன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு என்று அவன் சொன்னான். ஆனால் பிரியமானங்களே, தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வேத புத்தகத்தை வாசிக்கும் மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து சொல்றாங்க, ஆண்டவரே அவனை தேவனாகிய கர்த்தர் சீஷர்களுக்கு மறுரூப மலையிலே அவன் தேவனோடு கூட மோசே இருப்பது போல ஒரு வார்த்தை எங்க கர்த்தர் சொல்றாரு. சீஷர்கள் சொன்னாங்க, ஆண்டவரே இந்த இடத்துல எனக்கும் ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரத்தை போட்டலாம்னு சொன்னாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவன் மோசே நினைத்ததை விட அதிகப்படியான கருத்தை கர்த்தர் செய்து கொடுத்தாரு. எனக்கு அன்பான கர்த்தர்களே, இன்றைக்கும் கர்த்தர் இப்படி செய்ய போகிறாரு. நீ என்ன நினைக்கிறேன்? எப்படி கர்த்தர் சம்பந்தம் இருக்கிறேன்? இன்னைக்கு பிரியமான கர்த்தர்களே, தேவனுடைய வார்த்தை கொடுக்க விரும்புகிறதை விட இன்னைக்கு கர்த்தனோட பேசுறாரு. என்ன தெரியுமா? எத்தனையோ காரியங்களை குறித்து சஞ்சலப்படுகிறாங்க, எனக்கு நடக்கல, என்ன வாழ்க்கை மாதிரி இருக்குது, நான் இந்த பிரச்சனை மாட்டிருக்கிறேன், என்னத்தை எப்படி நான் மீள போகணும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயா? கர்த்தனோட சொல்றாரு, அப்படி நீ நினைக்கிறது வேற, கர்த்தர் நினைக்கிறது வேற. நீ நினைக்கிறது கொஞ்சம், ஆனா அவர் உன்னை பற்றி நினைக்கிறது மேலான காரியம் நடக்கும். பிரியமானே, இந்த ஏழையான விதவிக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை குறைச்சு சொன்னாங்க. அந்த நியாயாதிபதி சொன்னான், சிந்தித்து பாருங்க. அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவதாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமை உணர்ந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? என்ன அற்புதமான வார்த்தை, என்ன அருமையான வாக்கு தத்தம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் அல்லவா நீ, அவரால் பிரித்தெடுக்கப்பட்டவள் அல்லவா நீ. அவன் உன்னை நீதிமானாய் மாற்றின அவர் அல்லவா, நான் அல்ல. பிரியமான பாசனம் கிடையாது. உன்னை அழைத்தவர் தேவன், உன்னை முன் குறித்தவர் தேவன், உனக்கு சுகம் கொடுத்தவர் தேவன், ஏகமா ராபாவாக உன்னோடு கூட இருந்தாரு, உன்னை கரம் பிடித்து
விலைக்கு சொல்லுகிறவர் அவர். அவருடைய விட்டுடுவார். அதே போல தப்பால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள் விஷயத்தில் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய தேர்ந்தெடுக்கிறாரு. அப்படி இருக்கப்படுது. உன் விஷயத்துல நீ அவசரப்படாத, நீ ஆத்திரப்படாத. தேவனுடைய கரங்களை விட்டுவிடு. உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துவாரு, உன்னை கர்த்தர் மகிமைப்படுத்துவாரு. அவர் நடத்துகிற விதம் அற்புதகரமாக இருக்கும். ஒருவேளை நீ அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எதையாவது செய்து விடுவாயனால் பிரியமானங்களே, அது மிகுந்த மோசமான விளைவுகளை கொண்டு வந்துடும். கர்த்தருக்காக நீ விட்டுக் கொடுக்கிறாயா? ஆண்டவர் சொல்லிட்டு, ஆண்டவரே இந்த சித்தம் எப்பொழுது இந்த காரியத்தை வாங்கி செய்கிறீரோ அது வரைக்கும் நான் பொறுமையாக ஜெபித்துக் கொண்டிருப்பேன். அவசரப்பட்டு சில திருமணங்களை செஞ்சு கடைசியாக விவாகரத்தில் போய் முடிச்சிடலாங்க. அவசரப்பட்டு வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை செய்து கடைசியில் நான் ஏன் இப்படி பண்ண சொல்லி இன்னைக்கு புலம்புகிற ஜனங்கள் ஏறாடா. எனக்கு இனிமே ஒரு வரணும் வராது, நான் போய் எப்படியா செஞ்சுக்கிறேன், நான் போய் எப்படியா வாழ்க்கை நடத்துக்கிறேன். உங்களை இது பண்ண வேண்டாம், உங்க அட்வைஸ் வேண்டாம், உங்க ஆலோசனை பண்ண வேண்டாம். எனக்கு தெரியும் நான் அப்படி பண்ணுகிறேன். தவறாய் சிந்திக்கிறாய் எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, வாழ்க்கை பிள்ளையே, கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். வார்த்தைகள் தேவ சமூகத்தில் பிரியமானவர்களே, தாயின் கருவில உன்னை தெரிந்தெடுத்தாரே, உனக்கு ஒரு துணையை கர்த்தர் வைக்காமல் இருப்பாரா? தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபியுங்கள். உங்களுக்கு எப்படிப்பட்டதான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று கர்த்தர் ஜெபியுங்கள், விண்ணப்பம் செய்யுங்கள். எத்தனையோ காரியங்களை பார்த்திருக்கிற பிரியமானவர்களே, இன்றைக்கு வேதனைப்படுகிறார்கள். ஐயோ என் வாழ்க்கையை தொலைந்து விட்டது பாஸ்டர், என் வாழ்க்கை தொலைந்து போயிடுச்சு பாஸ்டர், எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு புலப்புகிறவர்கள் ஏராளம். இன்றைக்கு பிரியமான கர்த்தர்களே, தேவன் சமூகத்தில் உங்களை விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பாரு, உங்களை ஜெபத்துக்கு கர்த்தர் மறுபடி கொடுப்பாரு. சொந்து போகாதீங்க. நிச்சயமாகவே இன்றைக்கு இருக்கிற இந்த அனுபவங்கள் எல்லாம் மாறி போகும், வெட்டி போகும். தேவனுடைய பெரிய காரியங்களை அற்புதங்களை உனக்கு செய்வாங்க. தேவன் செய்கிற காரியங்களை கண் முன்பாக பார்ப்பாய். தேவனுக்கு நாம் ஜெபிப்போமா? தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி இந்த 4 ஆண்டுகள் சமூகத்தில் கர்த்தர் உங்களை பெரிய காரியங்கள் நடத்த போகிறாரு. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, தேவனுக்கு முன்பாக கல்வாரி சன்னிதானத்தில் இந்த வாசகத்தை கேட்ட தேவ பிள்ளைகளுக்கான ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட கர்த்தர் பேசுங்க. அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க, வித்தியாசப்படுத்துங்க, வேறுபடுத்துங்க. அவர்களை கர்த்தாவை தனித்தன்மையாய் கர்த்தர் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். நீர் மகா பரிசுத்தர், நீர் மேலானவர், நீர் தாயமுள்ளவர். உங்களுடைய மகிமை ஒரு நாள் விட்டு போவது கிடையாது. ஆண்டவருடைய மகத்துவம் மேலானது. சமூகத்தில் நான் மீண்டும் ஒரு தாழ்த்தி வறுமையாக்குகிறேன். இரட்சகரின் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த இனிய நாமத்திற்கு என்று கொண்டாடுகிறேன். ஜீவன் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென், ஆமென்.